சபா எவ்வளோ டயர்டாக இருக்கு. என்னடா பண்ணுகிற? காத்தடிச்சிருங்க. என்னடா பண்ணுகிறன்னா காத்தடிச்சுனுக்கிறியா? ஏன் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிற? ஆமா, பம்பு தானே. பம்பு என்ன சும்மாவா இருக்கும்? ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதை சொல்றதுக்கு நீ ஏன்டா மூச்சு வாங்குற? அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நான் கம்ப்யூட்டர் பேசுறியா பண்ணும். கம்ப்யூட்டர்ல சொல்ல போறியா? அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உனக்கு அப்பா ஒரு விஷயம் டிவைஸ் ஒன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. பாத்தியா? என்னப்பா இது லாக் மாதிரி இருக்கு? லாக் மாதிரி இல்லடா, இது வந்து ஒரு டிவைஸ். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோமா? இதை வந்து எனக்கு வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உனக்கு காட்டுறேன், சரியா? காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு காற்றடிக்கிற பம்பு, ஏர் பம்பு. இது வந்து எலக்ட்ரானிக்கில் ஓடும், அதாவது சார்ஜ் பண்ணி அதுலேருந்து வந்து மோட்டர் வச்சு ஓடும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு சத்தியமாக தெரில, இது என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியல. இதை வந்து நமக்காக சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அவர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாரு. அவர் ஏன் கொடுத்தாருங்கிற காரணத்தையும் சொன்னார் என்கிட்ட. நீ வந்து ரைடு போகும்போது பம்ப் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற, ரெண்டாவது பஞ்சர் ஆனாச்சுன்னா காற்றடிக்க கூட கடை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற, ஸோ அதனால் இது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்பெனின்னு தெரியல எனக்கு, எல்லாமே சைனீஸ் மொழியில் தான் போட்டிருக்கு. சரி, அது நமக்கு தேவையில்லை. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகேவா? உனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது உள்ளே சுருக்கு போயிருக்கு? ஆமாண்டா, இதை நல்லா யூஸ் ஆகண்டா உனக்கு. இந்த டிவைஸை உள்ளே போடுறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோஸ் இருக்குது, இதை வச்சுக்க, பிடிச்சிக்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது? பின்னு. எந்த விதமான வண்டிக்கு கிட்டத்தட்ட நம்ம இப்போ நம்ம வந்து ஃபுட்பால் வரைக்கும் காத்தடிச்சிக்கலாம் போல் இருக்குது இதை வச்சு. அதுக்குண்டானது. இது சேஃபாக வைப்போம், இதுக்குள்ளேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது? ஐயோ, ஒன்றும் வரமாட்டேங்கி. உள்ள ஒரு டப்பாவா? மேனுவல் புக்கு இருக்குது. அதுவும் வந்து பக்காவாக சைனீஸில் தான் போட்டிருக்குங்க, இங்கிலீஷ் கூட கிடையாது ஐயா, சைனீஸ் தான், முழுக்க சைனீஸில் தான் போட்டிருக்கு. சரி, படம் பார்த்து கதை சொல்லுங்கன்ற மாதிரி படத்தை பார்த்து நம்ம வேணால் பார்த்துக்கலாம், சரியா? அதனால் இந்த புக்கையும் நீ படிச்சுக்கடா. ஹிந்தி படிப்பில்லடா, சைனீஸ் படிப்பில்லடா. இந்த இதையும் வச்சுக்கோ. நம்ம டிவைஸ் இந்த இருக்கு. சூப்பரான ஒரு டிவைஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறது எப்படி பார்க்க முடியும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 அப்படின்னு இருக்குன்னு வந்திருக்கு, என்ன டீட்டெயில்னு தெரியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்கிற ஓஸு. இங்கே வாங்க கேமராமேன், பக்கத்தில் காட்டுங்க. இதுதான் காற்றடிக்கிற ஓஸு. இப்போ நமக்கு வந்து எந்த வண்டியோட பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பின்னெல்லாம் மாட்டிக்கிடலாம், சரிங்களா? இதில் வந்து 3 விதமான ஒரு இது இருக்குது. பவர் சுவிட்சு இந்த இருக்குது. இப்போ 45 PSI வச்சுருக்கேன். PSI எவ்வளோ வைக்கணும், சைக்கிளுக்கு வைக்கிருக்குது. இது வந்து ஸ்கூட்டருக்கு, இது வந்து 2.4 அப்படின்னு வந்து ஸ்கூட்டருக்கு போட்டிருக்கு. இங்கே வந்து படம் தெரியுது பார்த்துக்கிடுங்க. கார் படம், காருக்கு எவ்வளோ அடிக்கணும், காருக்கு அடிக்கும்போது என்ன மாதிரி ஃபுட்பாலு, அப்புறம் சைக்கிளு, அப்புறம் பைக்கு, கார், இந்த 4 ஐட்டமும் இருக்குது. ரெண்டாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் என்னென்னா டார்ச் இருக்குங்க. இப்போ நைட்டு நேரத்தில் நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னுச்சுன்னா டார்ச் வந்து இதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்கு. டார்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எப்படி ஆன் பண்ணுற, சார்ஜ் போடுற பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. சார்ஜ் போடுறது டைப் சி தான். பாருங்கள், டைப் சி தான் இது. ஸோ வெயிட்டும் கொஞ்சம் ஓரளவு இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் எடை போட்டே சொல்லிவிடுவோம், இல்லை 1/2 3/4 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இருக்கும்னு வைங்களா. 1/2 கிலோ கல் மாதிரி இருக்குது இது. ஏன்பா லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது? ஸோ இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து சவுண்டு கேட்குதா? நல்லா காற்று வருதுங்க. இரா நீ தான் வேர்த்துக்கிட்டு இருக்கியோ, ஹார்ட் ஒர்க் பண்ணி இவன் தான் வேர்த்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அடிச்சுக்கிடுவோம். ஸோ மோட்ரு ஓட்டுறது உங்களுக்கு தெரியுதா? என் முடி பறக்கும் பாருங்க.
ஸோ இதுதான் மோட்ரு. இது ஆஃப் பண்ணி நடுவில் ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதை சுவிட்ச் ஆன் பண்ணனா மோட்ரு ஓடுது. இப்போ நம்ம வண்டியில் அடித்து பார்ப்போம். அந்த பின் எடுத்துகிட்டு வந்துடுறியா? இப்போ நமக்கு இந்த பழைய டெக்னாலஜிலாம் வேண்டாம். நாங்கள் இதை வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு இந்தி கேரண்ட் தான் வாங்கினோம். அதனால் இது வேண்டாம், இது தூக்கி தூர போட்டுருவோம். சரியா? இதை வந்து இதில் செட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே செட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இதில் என்னடா பின் வைக்கணும்? ஓகே, இந்த பின்னு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதுவும் அதே மாதிரி தானே? எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இது கரெக்டாக இருக்குதுங்க. இப்போது காற்று இதில் இல்லை. சரிங்களா? அந்த அப்புறம் எப்படி அமுங்குதுல. இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு நல்லா மாட்டியாச்சு. காற்று ஏறிக்கிட்டு இருக்குங்க. வா, இப்போ நம்ம லைட்டாக திருப்பினாலே விட்டுருது. அதனால் காற்று வெளியே போகணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏறணுங்க. மெல்ல தான் ஏறும். சின்ன மோட்டர் தான் பார்த்தீங்களா, மெல்ல தான் ஏறும். இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியிருக்கு. சப்பா, ஏறிட்டுங்க. ஃபுல்லாக இருக்குது காற்று. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக திருகுனாலே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகலையா? நம்ம சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும் போல் இருக்குது. இல்லை, லைட்டாக திருகுனேன், நல்லா சூடாகுதுங்க. இப்போ நான் வந்து காருக்கு மாற்றி வச்சிருமா? இது நம்ம பைக்கில் அடித்து பார்ப்போம். பைக்குங்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ பைக்குக்கு அடித்து பார்ப்போம். இதில் நம்ம வந்து பாயிண்ட்டு கூட்டுறது குறைக்கிறது தெரியும் உங்களுக்கு. 3.0 பைக்கு, இந்த 2 இதுவும் சிம்பிளாக இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து பைக்குக்கு நான் வந்து 3.0 வச்சுருக்கேங்க. பார் 3. அதோட அதான் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு கொஞ்சம் காற்று பரவாயில்லாமல் தான் இருக்குது. இது எப்படி ஏறுது ஏறலைன்னா நமக்கு நின்றுடும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்ப்போம். இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சைக்கிளுக்கு தான் செட் ஆகுது. அதனால் இதை கழட்டிட்டு கையில் வச்சுட்டு உங்களுக்கு இதை மட்டும் வச்சு பார்ப்போம். இதில் திருகிற மாதிரி வச்சுருக்கலாம். இது நல்லா டைட் ஆகிடுதுங்க. ஓ சூப்பர், நல்ல ஒரு டெக்னாலஜி தான். இப்போது அமுக்கி விட்ருவோம். ஏறிட்டு இருக்கு. கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? அது ஏறுறதும் உங்களுக்கு காட்டுது 1.407. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைனஸ் ஆகிட்டே வருது. இந்த நம்ம கடைகளில் அடிக்கிற மாதிரி பெருசாக உடனே ஏறிட்டோம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். நமக்கு எமர்ஜென்சி டைமில் கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லைல்ல, இருந்து பொறுமையாக அடிச்சுட்டு இருக்கலாம். கிணறு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய பேட்ரி லைன்லேருந்து போடுற மாதிரி மோட்டரை வாங்கி வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து லைன் எடுக்கணும் மாட்டணும் கொள்ளணும் ரொம்ப கஷ்டம். இது ஈஸியாக இருக்குல்ல, இது டக்குன்னு இதை எடுத்தோமா நேரடியாக மாட்டோமா போனோமான்னு இருக்கலாம். ஓகேங்க, சவுண்டு எதுவும் போட மாட்டீங்க. ஆனால் வந்து 0க்கு வந்துடுச்சு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரு பீன்னு சவுண்டு போட்டால் தானே நமக்கு அடிச்சிருச்சு முடிச்சிருச்சு ஏறிட்டு நம்ம போட்ட பாயிண்ட் ஏறி முடிச்சிருச்சுன்னு தெரியும். அப்படி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்மளாக கனெக்ட் பண்ணி தான் இது பண்ணிக்கிடணும். சூடு பயங்கரமாகிடுச்சுங்க. நம்ம வந்து டெய்லி இப்போ ஒருவேளை அடித்தோம் அப்படின்னாச்சுன்னா போய் சார்ஜ் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஏறிக்கிடும். அதனால் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த வந்து செம ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி வந்து இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி லாக் ஆகிடும். எங்கேயாவது தொங்க விடணுன்னா கூட உங்களுக்கு தொங்க விட்டுக்கலாம், வெளியே வராது. வந்துடுச்சோ? ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம வந்து ஒரு டிவைஸு நமக்கு வந்திருக்குது. அந்த டிவைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத சரி மக்களுக்கும் சொல்லி காட்டிடலாம் அப்படின்ட்டு. இப்போ செரி ப்ரோ வேர்ல்டு ரைடு போயிருக்காருல, அவருமே ஒன்று வந்து பார்த்தே கொண்டு போயிருக்காரு. அது எம்ஐ கம்பெனின்னு நினைக்கிறேன். இதில் கம்பெனியே போடலை. இது கம்பெனி ஏதோ போட்டிருக்கு, பட் அது தெரிய மாட்டேங்க நமக்கு. இது வந்து ஆன்லைனில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு என்னன்னு எனக்கு தெரியல. 3000 ரூபா 2500 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல யூஸ் தான் உண்மையிலே. நம்ம இப்போ பேட்டரியிலேருந்து லைன் எடுத்து நம்ம பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அது பேட்டரி லைன் கொடுக்கணும், சீட்டை கலட்டணும். ஒருவேளை லக்கேஜ் இதிலெல்லாம் லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலட்டி கீழே வைக்கணும்.
ரொம்ப ரிஸ்க் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. கொடுத்த நம்ம சிங்கப்பூர் நண்பருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவருடைய பேர் கூட சத்தியமாக எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கிடுவோம். இந்த வீடியோ இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு ஏர் பம்ப் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.